இப்போ விசிகா எல்லாரும் என் கூட வந்திருக்காங்க, நான் பேச்சுவார்த்தையில் இருக்கேன், நட்பில் இருக்கேன், அதனால் உங்களை விட்டு அங்கே போகிறதுக்கு எனக்கு கதவை திறப்பாங்க அப்படின்னு திமுகவை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கலாம். வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தூக்கி எறியப்படலைன்னா தமிழ் சமுதாயம் அடுத்த தலைமுறை வீணாக போகும். இளைய சமுதாயத்துக்கு இல்லைன்னா நீங்கள் எதிரி. அடுத்த தலைமுறையை கெடுக்கிற கட்சி திமுக. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டேன், எல்லோரும் வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்பட்ட முறையில் அனைவரும் நட்பாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்காக கூட்டணி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? வர்ற தலைவர்களோடவெல்லாம் இருக்க முடியாது. அது மாதிரியே இப்போ விசிகா ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கலாம். என்னன்னு சொன்னால் பாருங்கள், அதிமுகவை நான் கூப்பிட்டா வருவாங்க, காங்கிரஸில் வருவாங்க, நான் பாமக கூட கூப்பிடுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் இந்த கொள்கைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நான் ரொம்ப பாராட்டுவது பாமக தலைவர் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் மது விலக்கு பற்றி உறுதியான கொள்கை கொண்டவர். என்ன, அவர் என்டிஏல இருக்கார். அதனால் அவர் கூப்பிடுறது ஒரு விதத்தில் அவருக்கு பயன்படும். எல்லாரும் என் கூட வந்திருக்காங்க, நான் பேச்சுவார்த்தையில் இருக்கேன், நட்பில் இருக்கேன், அதனால் உங்களை விட்டு அங்கே போகிறதுக்கு எனக்கு கதவை திறப்பாங்க அப்படின்னு திமுகவை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கலாம். நீங்கள் மதுவிலக்கை பற்றி பெண்கள் அனைவருமே பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க. நான் மதுவிலக்கை தாண்டி சிந்திக்க விரும்புகிறேன். இதில் பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி நம்ம குழந்தை வீட்டுக்கு வந்தால் அதோட புஸ்தக பையில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோன்னு பெற்றோர்கள் பெரியவர்கள் தேட வேண்டிய நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. மிக மோசமான நிலைமை. அடுத்த தலைமுறை தமிழ் சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. இது லாட் ஸ்டாக் அண்ட் பேரல், வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தூக்கி எறியப்படலைன்னா தமிழ் சமுதாயம் அடுத்த தலைமுறை வீணாக போகும். அதனால் நாம் மக்கள் மத்தியில் இந்த இஷ்யூவை சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற கேம்பெயின் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. முதல்ல அவரோட கட்சியை சுத்தப்படுத்தட்டும். நிர்வாகத்தில் அதிகாரிகள் யாரும் நிஜமாகவே தப்பு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியதான். நான் அந்த விஷயத்தில் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். சரியாக செய்யலைன்னா உங்களுக்கு பள்ளிக்கூட குழந்தைகள் நீங்கள் வர்ற கிரவுண்டை சுத்தம் பண்ணணும், அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. திமுக மாதிரி ஒரு பிற்போக்கு சக்தி, மக்கள் விரோத சக்தி, மாணவர்கள் விரோத சக்தி வேறு கிடையாது. அதனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்காக உங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு செகண்ட் ஃபீல்டில் போகலைன்னு நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுத்தால் அது தப்பு. ஆனால் உங்கள் கட்சியில் ஜாஃபர் சாதிக்கு, அதுக்கப்புறம் இதில் ராம்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு அணியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், அதேபடி புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாய அணியினுடைய மாவட்ட செயலாளர் சுந்தரபாண்டியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் போதைப்பொருள் அணியினே ஒரு அணி போடலாம். இப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிர்வாகி இருக்காங்க, போதைப்பொருள் நிர்வாகிகள். அதை சுத்தம் பண்ணுங்கள். இளைய சமுதாயத்துக்கு இல்லைன்னா நீங்கள் எதிரி. அடுத்த தலைமுறையை கெடுக்கிற கட்சி திமுக. அதனால் அதை கவனிங்கிறேன் நான். தேங்க்யூ. சார், கடைசியாக ஒரு கேள்வி. சார், மகாவிஷ்ணு அவர்கள் முருகனுக்கு எதிராகவும் பெண்கள் தாயோட உறவு செய்வதாகவும் சொல்லி இங்கே பாருங்கள், நீங்கள் அதிலெல்லாம் ராஜா கருத்து சொல்லவே தயாரில்லை. ஒன்று தான், கிறிஸ்தவ போதகர்கள், உதாரணத்துக்கு இந்த நாலுமாவடி மோகன் சிலாசரஸுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன, ஒரு அவங்க கனிமொழியோடு கூட நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கார். அவர் ஸ்கூலில் போய் பேசுகிறார். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சரி, அரசு பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை முதல் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னு 4 பேர் போட்டு வந்திருக்கு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதெல்லாம் திரு மகேஷ் பொய்யாமொழி ஏதாவது கருத்து சொன்னாரா? ஓகே, அவர் ஒரு பேட்டை தாதா மாதிரி பேசுகிறார். என் ஏரியாக்கே வந்துட்டியான்னு. நான் கேட்குறேன், உங்கள் ஏரியாவுக்கு உண்மையாக வந்திருக்கிறது யார்? திருச்சியில் அரசு உதவி பெறுகின்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் சகாயமேரிங்கிற
ஹெட்மிஸ்ட்ரஸ், அவங்க பையன் செபாஸ்டியன் டேனியல் 50 பெண் குழந்தைகளை வன்புணர்வுக்கு உள்ளாக்கியிருக்கார். அது பற்றி ஏன் இது வரைக்கும் கல்வி மந்திரி வாதுறக்கலை? ஏன் உங்கள் கிளைவ் ஹாஸ்டலில் நடந்ததெல்லாம் உங்கள் முன்னோர்களை பற்றியெல்லாம் பேசிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதனால இதுங்களையா? ஏன்னா திருச்சியில் அப்போ நடந்ததெல்லாம் என்ன ஏது எல்லாருக்கும் தெரியும் தானே. செவரு கூச்சி ராத்திரியில் முண்டாசு கட்டின்னு ஓடினதெல்லாம் யார், இதெல்லாம் தெரியும் மக்களுக்கு. அதனால் இதெல்லாம் ராஜா மாதிரி இருக்கிற அவங்க ஞாபகப்படுத்தினா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஹிந்து ஐடியாலஜி, இம்மை மறுமை என்பது ஹிந்துக்களின் நம்பிக்கை. அதை பேசுன்னு நீங்கள் அப்போஸ் பண்ண முடியாது. அப்படின்னா செங்கடல் பிரிந்து வழிவிட்டதுன்னு சொல்கிறதெல்லாம் அறிவுக்கு உகந்ததா? அது விஞ்ஞான உலகத்துக்கு இதுனதா? அது எப்படி அனுமதிக்கிறீங்க? அதுக்கு எதிராக பேசுங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், அந்த அளவுக்கு தான் ஐ வாண்ட் டு லிமிட் மை செல்ஃப். ஹிந்து கொள்கைகள், நம்பிக்கைகள் அது பற்றி பேசுகிறது ரொம்ப வாலாட்டாதீங்க. உங்கள்கிட்ட நிறைய தப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நிதானமாக பேசுங்க. இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி வி வில் தரோலி எக்ஸ்போஸ் யூன்னு மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.